நான் காசு சம்பாதிக்கணுக்கா. எப்படியோ ஒரு வழியா பேசி நீ இப்ப வேலைக்கு போறேன்னு முடிவு பண்ணிட்டேன் முக்காயி. ஆமா, எப்படி உன் மாமியார் சமாளிப்பேன்? அதாக்கா எனக்கும் தெரியல, ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்களேன். ஏன்டி முக்காயி, அதான் உங்க மாமியார் பணம் பரவாயில்ல பேய் மாதிரி அலைவாள்ல, அவகிட்ட நீ நிறையவே சொல்லு நான் வேலைக்கு போறேன்னு. அதில் காசை நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன்னு சொல்லு. ஆனா என்ன பண்ற நீனு, பாதி காசு எடுத்துக்க பாதி காசை கொடு, அவளுக்கு என்ன தெரியவா போகுது? ஆமாண்டி, குஷ்பு சொல்றது கரெக்ட் தாண்டி. நீ என்ன போறியா? அட சீக்கிரமா சொல்றேன், அவன் வேலை கிடைக்கலன்னு நாயை பாடுபட்டு இருக்கேன். உனக்கு வேலையே கிடைச்சிருச்சு, அப்புறம் என்ன சரின்னு சொல்லு குஷ்பு கிட்ட. சரி குஷ்பக்கா, நான் வந்துடுறேன் நாளையில இருந்து. நான் நேரா போய் இன்னைக்கு மாமியார்ட்ட சொல்லிட்டு வரேன். சரிடி, காலையில 8 மணிக்கு எங்க வீட்டுக்கிட்ட வந்துடுறீ, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா போயிடலாம். ஆமா மீனாக்கா, நாங்களாம் வேலைக்கு போறத சொல்றோம், ஆனா நீங்க வேலைக்கு போறேன்னு சொல்றீங்களா? ஏங்கடி, நீங்களாம் சம்பாதிக்கிற மாதிரி நான் சம்பாதிக்க மாட்டேனா? நான் தான் வேலைக்கு போறேன். சரி மீனாக்கா, என்ன வேலைக்கு போறீங்க? குஷ்பு, நான் இந்த கேள்வியை உன்னை கேட்டா நீ என்ன வேலைக்கு போறேன்னு என்ன சொல்லுவியா? அது வந்து அடப்ப, நான் என்ன வேலைக்கு போறேன் உனக்கு என்னடி, நீ என்ன வேலைக்கு போறேன் எனக்கு என்னடி, நம்ம எப்படி சந்தோஷமா இருக்குமா, அது போதும். முக்காய், வீட்டுக்கு போறேன்னா மறந்து போடாத. போய் உங்க மாமியார்ட்ட சொல்லு நான் வேலைக்கு போறேன்ட்டு, காசு கொண்டு வந்து உங்கள்ட்ட நான் தாரேன்ட்டேன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு வேலைக்கு வந்துடு, சரியா? ஆனால் எங்கள் மாமியார் கொஞ்சம் குசும்புக்காரியாச்சு, வீட்டு வேலையும் செஞ்சுட்டு வேலைக்கு போனான்னு என்னக்கா பண்ணுறது? ஆனால் உனக்காடி சொல்லி தரேன்னா எங்ககிட்ட இந்த போர்டு போடுற நீயே உன் மாமியார்ட்ட இவ்வளோ தூரம் நடிச்சு ஏமாத்துறியா அந்த கருவியை? உனக்கு என்ன சொல்லியா தரணும்? உன் மண்டிக்கு எதனா யோசனை வரும் சொல்லு போ. ஏண்டி, நான் ஒரு யோசனை சொல்றேன், அதை கேக்குறியா நீ? சொல்லுக்கா கேட்போம். இங்க யார் முக்காயி, நான் வேலைக்கு போறேன் அனுபவத்துல சொல்றேன், சரியா? என்னன்னா வீட்டு வேலை பார்த்துட்டு வேலைக்கும் போக முடியாது, வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டு வேலையும் பார்க்க முடியாது. உங்க மாமியார் பேர்ல வீட்டு வேலையை கட்டி விட்டுருன்றேன் நான். ஆமாக்கா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஏற்கனவே எங்க மாமியார் என்னை போட்டு புளிஞ்சு எடுத்துருவா வீட்டு வேலை செய்யறதுக்கு. இதே வேற நான் இதையும் செஞ்சுட்டு எப்படிக்கா நான் வேலைக்கு போக முடியும்? நீ சொல்றது நல்ல யோசனை தாக்கா. ஏண்டி, கையில வெண்ணைய வச்சுக்கிட்டே நெய் கழுவியாடி நீயே? எனக்கா சொல்றா, ஒன்னும் புரியலையே. ஏண்டி, நான்லாம் வீட்டில் ஒரு சின்ன பூனையை வளர்த்தாவே அதை எங்கள் மாமியார் விட்டு கடிக்க விட்டுருவேன். அப்போ எங்கள் மாமியார் பயந்துட்டு என் பேச்சை கேட்கும். இது மாதிரி யோசிக்கிற ஆள் நான். நீ தண்டி மாடை வச்சிருக்கிற, உங்கள் மாமியார் 2 முட்டு விட்டு விட்டின்னு வச்சுக்க, அப்புறம் உன் மாமியார் தன்னாலும் உன் பேச்சை கேட்க போறா. நீ வேற, என் மாடு முட்டெல்லாம் வேணாம். என் மாடு ஒரு பார்வை பார்த்தாவே எங்க மாமியா கழிஞ்சிருவா. ஏண்டி, மாட்டை வச்சுக்கிட்டே நீ உங்க மாமியாருக்கு பயப்படுறியா? இனிமே உன்னை பார்த்தும் உன் மாட்டை பார்த்து தான் உங்க மாமியா பயப்படணும். அதுக்கு என்ன வேலை பார்க்கணுமோ போய் பாரு. இங்கே உன் மாட்டுக்கு தான் உங்கள் மாமியாரை பிடிக்காது இல்லை? அப்போ நீ என்ன தெரியுமா பண்ணுற? வேணுன்ட்டே மாடு முன்னாடியே எதனா தப்பு தண்டா பண்ணு. உன் மாமியார் உன்னை வந்து அடிப்பா திட்டுவா. அப்போ மாடு மிரண்டு போய் உங்கள் மாமியாரை முட்டை போகும்ல, அப்போ நீ எப்படி தடுத்து நிறுத்திடு. அப்போ என்ன பண்ணுவோம் உங்கள் மாமியார், சரி நம்மளுக்காக அந்த மருமக ஏதோ பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு உன் மேலே பாசம் உருண்டி இறக்க உருண்டி இப்படி தாண்டி உன் மாமியாரை நீ கவுக்கணும். இப்போ நான் மாமியாரை கவுக்கணுமா நான் வேலைக்கு போகணுமா? அதை முதல் சொல்லுங்க. அடக்கிருக்கு திருக்கி ரெண்டுக்கும் தான் நாங்கள் ஐடியா சொல்கிறோம். சரி விடு, உங்கள் மாமியார் கூட அப்புறம் வேலைக்கு கொண்டு வந்துக்கலாம். வேலைக்கு போகிற வழியை பாரு. சரிக்கா, நேரம் ஆச்சு, நான் சட்டுப்பட்டு வீட்டுக்கு போறேன். அப்பதான் மாமியார்கிட்ட பேசி நான் சமாளிக்க முடியும். நான் வாரேன்க்கா. குஷ்பக்கா, மீனாக்கா, சிம்ரனக்கா, பாய். சே, பாவி கஷ்டப்படுறான். இதான் நம்மளால முடிஞ்சத வாழ்க்கையில விளக்கே